கோயில்ல 2 உண்டை தயிர் சோறை வாங்கி தின்னுப்ட்டு சிவனேன்னு ஒரு மூலையில படுத்திருந்து மிஞ்சி போனா ஒரு 4-5 சிஷ்யனுங்க இருந்திருப்பானுங்க. ஒரு கார் இருந்திருக்கும். நான் பாட்டுக்கு வாய்க்கு வந்ததை எதையோ ராமா கிருஷ்ணா கோவிந்தான்னு 4 பேருக்கு நல்லதை சொல்லிவிட்டு அப்படியே இருந்திருப்பேன்லடா. என்னைய போய் அடி அடி அடின்னு அடிச்சா நான் என்னதான் பண்ணுவேன்? சரி, எங்கேயோ ஒரு இடத்துல வாழ்ந்து தானே ஆகணும், செத்தா போக முடியும். இந்த மதத்துல தற்கொலைக்கும் சாகறதுக்கும் பர்மிஷனும் கிடையாது. திருவண்ணாமலையில இருக்கும்போது அடிக்காம விட்டுருந்தா அங்க இருக்கிற 100 ஆசிரமத்தோட இன்னொன்னா சேர்ந்து அங்கேயே இருந்து போயிருப்பேன். சரி, அடிச்சிங்க, பெங்களூர்ல போய் செட்டில் ஆயிட்டேன். அங்க யாரோ ஒருத்தர் வந்து நிலத்தை கொடுத்து ஆசிரமத்தை கட்டுன்னு சொல்லி ஆரம்பிச்சு, அப்பவாவது சும்மா இருந்திருந்தீங்கன்னா கண்காணாத போன இடத்துலயே அங்கேயே இருந்தாவது வாழ்ந்திருப்பேன். இன்னும் ஒரு 4 பேர் சேர்ந்துக்கிட்டு பெங்களூர்லயும் இருக்க கூடாதுன்னு அடி அடி அடின்னு அடிச்சா நான் என்ன பண்ணுவேன்? சரிடா அப்படின்னு மதுரைக்கு வந்து உட்கார்ந்தேன். ஏயா, அங்கேயாவது என்னை நிம்மதியா விட்டுருந்தீங்கன்னா என்ன பண்ணி இருப்பேன்? மீனாட்சி மீனாட்சின்னு கோயில தினம் 4 தரம் சுத்தி வந்து 2 உருண்டை புளியோதரை 2 உருண்டை தயிர் சோத்தையும் தின்னுப்ட்டு வர்றவங்க 4 பேருக்கு ஏதாவது ஞானசம்பந்தரை பத்தி சொல்லிக்கிட்டு மீனாட்சியை பத்தி சொல்லிக்கிட்டு நம்பரா போய் மறைஞ்சு போயிருப்பேன். அவ்வளவுதானங்கய்யா. அதை விட்டு இருந்திருக்கலாம்ல. அந்த 100 அடிக்கு 200 அடி கட்டடத்துக்குள்ள எங்கேயோ ஒரு மூலையில முடங்கிக்கிட்டு யாரோ வர்றவங்க 4 பேருக்கு நல்ல வார்த்தையை சொல்லிக்கிட்டு மீனாட்சி மீனாட்சின்னு வாழ்ந்து போயிருப்ப இல்லையா? அங்கேயும் இருக்க விடாம அடி அடி அடின்னு ரவுண்டு கட்டி அடிச்சா நான் என்னத்தான் பண்றதுங்கய்யா? திருவண்ணாமலைக்குள்ள இருக்கிற 1000 ஆசிரமத்துல ஒன்னா 1/2 ஏக்கர் புறம்போக்கு நிலத்தோட இருந்து முடங்கி போய் ஒரு 4 பேருக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு கோயில்ல போய் ஒரு கவளம் உண்ட சோறு வாங்கி தின்னுட்டு கண்ணிறக்க நானும் அண்ணாமலையார பார்த்து மனசு நிறக்க அவரை நினைச்சு வாழ்ந்து செத்து போயிருப்பேனேடா. என்ன ஏன்டா இவ்வளவு பெரிய ஆளா ஆக்குனீங்க?